Good evening, friends. Today is the last edition of Shimla episode. So I want to end it with a divinity, with some with this ஒரு டெம்பிள் விசிட்டோட முடிக்கலாம்னு பார்க்குறேன். அதை பற்றி நான் எந்த ஊர் போனாலும் நான் வந்து இந்தியா முழுக்க நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். எந்த ஊர் போனாலும் எனக்கு நிச்சயமாக ஒரு கோவில் போயிடுவேன். அது மாதிரி நம்ம ஷிம்லா விசாரிச்சும் போது எது பெரிய வந்து இன்னும் வேறு ஏதாவது கோவில் சொன்னாங்க. பட் வாட் யூ கேன் see is a very unique temple, sir. At the highest point in Shimla, அந்த ஹைட்டில் வந்து 108 அடி உயரத்தில் ஒரு சிலை, ஹனுமாருடைய சிலை தான், ஹனுமார் கோவில் தான். தட் ஹில் இஸ் கால்ட் அஸ் ஜாக்கு. இது என்னன்னா, இதுக்கு ஒரு புராண கதை இருக்குது, ஸ்தல புராணம். இவர் வந்து சஞ்சீவி பர்வத்தை தேடிண்ட ஹனுமார் போகும்போது இந்த மலை வழியாக போயிட்டு போகும்போது இங்கே ஒரு முனிவர் தவமன் என்கிறத பார்த்தாராம். அவர்கிட்ட வந்து சரி அந்த மலை வந்து துரோணகிரி மலை, சரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அவர் வந்து டைரக்ஷன் காமிச்சாராம். இந்த டைரக்ஷனில் போ, நீ அங்கே தான் இருக்க முடியாது அப்படின்னாரா. இவரும் போனார், போய் அதை கண்டுபிடிச்சார். அப்புறம் செஞ்சு மலையை கொண்டு வந்தார். என்னாச்சுன்னு ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி ஆர் புராணம், வாட் எவர் யூ மே கால் இட், எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் முன்னாடி தோன்றி உங்களுக்கு என்ன வரணும் சக்ஸஸ் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு வழி காமிச்சா என்ன வரணும், வந்து நீங்கள் வந்து கோவில் கொண்டு இங்கே இருக்கிற ஜனங்கள், இங்கே இருக்கிற இந்த க்ஷேத்திரத்தில் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் நீ வந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு கேட்டவுடனே அக்செப்டட். ஸோ அங்கே ஒரு கோவில் வந்தது. அப்புறம் அதான் இந்த கோவில் எப்போ கட்டினதுன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த காலம், அதுக்கப்புறம் நம்ம இந்த கலியுகத்தில் இங்கே வந்து வரும்போது என்னாச்சுன்னா ரீசெண்ட்லி ஒரு பக்தருக்கு வந்து டெல்லியிலேருந்து ஒரு பக்தருக்கு வந்து ஒரு பெரிய இது ஒரு விஷ் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. ஒரு பெரிய வேண்டிட்டார். அந்த மேலே ஒரு 10 அவர் இளைஞராக இருக்கும்போது, ஸோ கொஞ்சம் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு வந்து தான் இங்கே வந்து அவருடைய பெரிய கோவில் ஒன்று இருக்கிறது, கோவில் இருக்கிறதுனால பெரிய சிலை ஒன்று கட்டணும். ஸோ அது எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருக்கணும். இந்த ஷிம்லாலேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் தெரியபடியாக இருக்கணும். ஸோ அந்த ஹைட்டில் இருக்கணும்னா ஏற்கனவே இந்த மலை உயரம், சரி அதுக்கு மேலே இன்னொரு பெரிய சிலையாக கட்டணும்னு 108 அடி உயரத்துக்கு ஒரு சிலையை வந்து ஸ்பான்சர்டு. அது அப்படி வந்துருக்கு. சரி, நம்ம அதை உள்ளே போய் பார்க்கலாமா? ஓகே. திஸ் இஸ் த ரோப்வே. இதை கீழேருந்து அங்கே ஜாக்கோவில் ஹனுமார் கோவில் வரைக்கும் போகிறதுக்கு வந்து இருக்கிற ஒரு ரோப்பே. வேறு 2-3 வழி, இன்னும் 2 வழி இருக்குது. இதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுனால, அதாவது என்னோடய ஹோட்டலுக்கு மேலே, அந்த ஹோட்டல்லேருந்து இருக்க ஒரு உருப்படியான ஒரு விஷயம் தான். அது மேலே போய்ட்டு ரோடு 100 மீட்டர்ஸ் நடந்தால் அந்த இது வந்துடும், அந்த ரோப்பே இருக்கிற ஏற இடம் வந்துடும். அதை போயிட்டு வரத்துக்கு இது ப்ரைவேட் ரோப்பே, அது ப்ரைவேட் கனெக்ட் ஆகி வரத்துக்கு 500 ருபீஸ் ஆகுது. போட்டு 250 வருது 250. வேறு வழி கூட இருக்குது. அது அந்த பக்கம் கொஞ்சம் தூரம், அது ஒரு 1.5 கிலோமீட்டர் கீழே இறங்கி நடந்து ரோடு, அது மால் ரோட்லேருந்து உள்ள இது லிஃப்ட் ஒன்று வச்சுருக்காங்க, அதுவும் இருக்குது. படியும் இருக்குது. பிரார்த்தனை மாதிரி இப்படி நிறைய பேர் வராங்க, படியில் ஏறி போகலாம். இந்த ரோப்பே வந்து ரொம்ப வெரி ஃபாஸ்ட், ஜஸ்ட் லெஸ் தேன் 5 to 10 மினிட்ஸ்குள்ளே வந்துடுறது. மலையை சின்ன மலை தானே. திஸ் இஸ் தி மெயின் டெம்பிள், ஜாக்கு டெம்பிளுடைய மூலஸ்தானம். இதுல தான் ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். நல்ல எல்லா இடத்துலையும் ரெட் பெயிண்ட்டை, சின்ன கோயிலாக இருந்தாலும் ரொம்ப அழகாக பெயிண்டிங்லாம் அடித்து நல்ல ஒரு அற்புத வனம், ஒரு அழகான ஒரு சோலையில் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் அதில் இருக்குது இந்த கோவில். ஃபுல் இடமே அப்படி தான், மலை மேலே தானே இருக்குது. எல்லாத்துலேயும் இந்த சிந்தூர வர்ணம் பூசி வச்சுடுறாங்க. சிந்தூரம் அது ஒரு அந்த கலருக்கு ஒரு பேர் வச்சுருக்கான், அது இந்த ஆரஞ்சு கலர். ஆஞ்சநேயர் நாட்டில் எங்கே பார்த்தாலும் அந்த கலர் ஆஞ்சநேயர் மேலே இருக்கும். இதுதான் கர்ப்ப கிரகம், சாங்டம் சாங்டோரம் இந்த டெம்பிள்.
இப்போ தாங்க அதனுடைய ஒரு முக்கியமான கோயிலோட ஒரு முக்கியமான பகுதிக்கு வரோம். இதுதான் வந்து ஆஞ்சநேயர் சிலை. 108 ஃபீட் டால் ஸ்டாச்சு. ஒரு பக்தருடைய நிதி உதவியினால் கட்டப்பட்டது இந்த 108 அடி உயர இந்த சிலை, அம்மாருடைய இந்த சிலை. இது வந்து ஃபஸ்ட்டு முதல்ல அவருக்கு வந்து கொஞ்சம் நிறையா பேர்ட்ட அனுமதி வாங்க வேண்டியது, கொஞ்சம் சட்டம் சிக்கல்னு சொல்ல முடியாது. அது சட்டத்தினால கொஞ்சம் இதெல்லாம் இருந்தால் கூட அதில் அவரால் ஈஸியாக கடந்து வர முடிஞ்சுது, கட்டிட்டார். ஏன்னா அவர் அமிதாப் பச்சனுடைய சன்னில்லா. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஞ்சநேயர் தரிசனம் கிடச்சதா? அந்த ரெக்கார்ட் பண்ணுற சமயம் இன்றைக்கி சனிக்கிழமை. பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் ஒன்றா தரிசனம் பண்ணிட்டோம். இதோட நம்ம ஷிம்லா பயணம் முடிவு. ஷிம்லாவிலேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது நடுவில் ஒரு இடம் காமிக்கிறேன். நடுவில் ஒரே ஒரு கோயிங் பேக் ஹோம். நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு இது சொல்லியை போட்டு லான்ச் விச் யூ கேன் என்ஜாய். தேங்க்யூ. ஜெய் ஆஞ்சநேயர், ஜெய் ஹனுமான், ஜெய் பஞ்சரகத்தை.